ஏசம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கைகள்ல நடுக்கம், கால்கள்ல நடுக்கம். இன்றைய காலகட்டத்துல பெரும்பாலும் நிறைய பேருக்கு கால் நடுக்கம் இருக்குங்க. உட்கார்ந்து எந்திரிச்சேன்னா என்னால ஒரு கான்ஃபிடென்ட்டா அடுத்த அடி எடுத்து வைக்க முடியலைங்க. உடனே ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. திடீர்னு லைட்டா ஒரு பக்கமா தள்ளுது. தலை சுத்தல் இருக்கு. நார்மலா நான் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் யாராவது கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு திரும்பி பார்த்தேன்னா எனக்கு தலை சுத்தல் வருது. அதே மாதிரி கைகள்லயும் ஒரு நடுக்கம் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ கைகள்ல ஏன் நடுக்கம் ஏற்படுது, கால்கள் ஏன் இந்த மாதிரி தடுமாற்றம்? இப்போ நம்மளுடைய நரம்புகள், நர்வ் சிஸ்டம் பாதிப்புக்கு உள்ளாகுது. பாதிப்பு அப்படின்னு சொன்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாங்க. சில வகையான சத்து குறைபாடு இருக்கும்போது நரம்புகள்ல பாதிப்பு ஏற்பட்டு கைகள்லயோ கால்கள்லயோ இந்த மாதிரி நடுக்கம் ஏற்படலாம். அதே மாதிரி நம்மளுடைய பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்றது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல பாதிப்பு ஏற்படும் போது அதற்கு அடுத்ததாக நம்ம பாடி ஃபுல்லா இருக்கக்கூடிய நெட்வொர்க்கும் பாதிக்கப்படுது. அதுதாங்க நம்மளுடைய நரம்பு மண்டலம். இப்போ கைகள்ல மைல்டா ஒரு ட்ரமர் இருக்கு. இப்போ யாராவது ஏதாவது ஒரு ஒண்ணு கேட்குறாங்க, ஒரு ஷீட் எடுத்து நம்ம கொடுக்குறோம்னா கை நடுங்கிக்கிட்டே கொடுக்கறது. அதுக்கப்புறம் சைன் பண்ணும்போது கை நடுங்கிறது. நடக்கும்போது கால்கள்ல ஒரு தடுமாற்றம். முன்னாடி மாதிரிலாம் ஃபாஸ்ட்டா நடக்க முடியல. ஸ்டெப்ஸ் ஏற முடியல. ரொம்ப லாங்கா நான் கால எடுத்து எடுத்து வச்சு நடப்பேன். ஆனா இப்போலாம் பக்கம் பக்கமா வச்சு தடுமாற்றத்தோட நடக்குது. பெரும்பாலும் ஒரு 45 வயதை கடந்த நபர்களுக்கு, ஆண்களுக்கும் இது ஏற்படுது. நெறைய பெண்களுக்கும் ஏற்படுது. இந்த மாதிரி கை, கால்களில் ஏற்படக்கூடிய நடுக்கம், முக்கியமாக கை நடுக்கம் தாங்க இன்னைக்கு சொல்லவே முடியாது. நரம்புகளை வலிமையாக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம உணவுகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது இந்த உணவு எடுக்கும்போது கை, கால்கள் இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமையாகும். முக்கியமாக இடுப்பு பகுதியில டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னா, சயாட்டிகா அப்படின்னு சொல்ற ஒரு ப்ராப்ளம் நெறைய பேருக்கு இருக்குங்க. இந்த சயாட்டிகா அப்படின்னு சொல்றது, நம்ம இடுப்புல இருந்து லம்பார் ரீஜியன்ல இருந்து கால், பாதம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு நீண்ட நரம்பு. இதுல பாதிப்பு ஏற்படும் போதோ, இடுப்புல ஒரு கம்ப்ரஷன் ஏற்படும் போதோ, நமக்கு சில பாதிப்புகள உண்டாக்குது. அதனால இதையும் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். நரம்புகளை உரமாக்கக்கூடிய பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்ற உணவு முறைகள் என்னென்ன? இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம நரம்புகள் வலிமையாகும்னா என்னென்ன சாப்பிடலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடக்கூடியது ஸ்ப்ரவுட்ஸ். முளைக்கட்டிய பயறு வகைகள் ரொம்ப முக்கியங்க. இந்த முளைக்கட்டிய பயிறு வகைகள நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம பச்சை பயிறு முளைக்கட்டி சாப்பிடலாம். அடுத்ததாக வெந்தயம் முளைக்கட்டி சாப்பிடுறது, கருப்பு எள்ளு முளைக்கட்டி சாப்பிடுறது, கருப்பு உளுந்து முளைக்கட்டி சாப்பிடுறது, கொண்டை கடலை இந்த மாதிரி பயிறு வகைகளை முளைக்கட்டி எடுத்துக்கும்போது நிறைய கூட வேண்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 கைப்பிடி அளவு, இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்க எடுத்துக்கோங்க. காலையிலே இது நம்ம பிரேக்ஃபாஸ்டோடயே சேர்த்து சாப்பிடும்போது புரோட்டீனும் நமக்கு நிறையவே கிடைக்கும். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் நம்மளுடைய நரம்புகளை வலிமையாக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என் சைன் பண்ணிட்டே இருக்கேங்க, கை அப்படி நடுங்குது, என்னால டிரைவிங் பண்ணவே முடியல, கான்ஃபிடென்ட்டா வண்டி எடுத்துட்டு வெளில போயிட்டு நல்லபடியா வருவேனான்னு தெரியலையே, அந்த அளவுக்கு எனக்கு கைகள்ல நடுக்கம் இருக்கு, கால் நடுக்கம், திடீர்னு ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. அப்போ நரம்புகளை வலிமையாக்க இது எல்லாமே நீங்க சாப்பிட்டுக்கணுங்க. இதுல முக்கியமாக வேர்க்கடலை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆல்மண்ட்ஸ், பாதாம் தொடர்ந்து நீங்க எடுத்துக்கிட்டே வரணும். வால்நட்ஸும் எடுத்துக்கணும். வால்நட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது இதனால கொலஸ்ட்ரால் அதிகரிக்குமா? அப்படி கிடையாது. இது எல்லாமே குட் கொலஸ்ட்ரால் தான். அப்போ இத நீங்க ரெகுலரா நீங்க பயன்படுத்திட்டு வரலாம். உடல் அளவுல நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய நிறைய மருந்து வகைகள். இப்ப இதுல நம்ம நரம்புகளை வலிமையாக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதாவரிங்க. இந்த சதாவரி அப்படின்னு சொல்ற இந்த கிழங்கு வகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கிழங்கு வகையை நீங்க பயன்படுத்தும்போது, இதனுடைய மேல இருக்கக்கூடிய இலைகள் நமக்கு சின்ன சின்ன தண்டுகள் மாதிரியும் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த கீரை இருக்கக்கூடிய கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, தண்டுகள் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். இது என்ன பண்ணலாம்னா, சின்ன சின்ன பீஸஸா பொடியா கட் பண்ணிட்டு, இத சூப் மாதிரி நம்ம குடிக்கலாங்க. அவ்வளவு சத்துக்கள் இதுல நிறைஞ்சு இருக்கு. இத சூப் மாதிரி நீங்க பயன்படுத்தும்போது, நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், நரம்புகள் பலப்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நரம்புகள் பலப்படுவதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு கீரை வகை அப்படின்னு பார்த்தோம்னா வல்லாரை. வல்லாரை அப்படின்னு சொல்லும்போது நரம்புகளுக்கு பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ வல்லாரை கீரையை சமைத்தோ இல்லை துவையல் மாதிரியோ இல்லை அதனுடைய சாறு எடுத்தோ நம்ம பயன்படுத்தலாம். இப்போ வல்லாரை கீரையை நம்ம சாறு எடுத்து எடுத்து பயன்படுத்த உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வல்லாரை கீரையும் இந்த கை நடுக்கம் இருக்கக்கூடியவர்கள், கால் நடுக்கம் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சடாமாஞ்சில். சடாமாஞ்சில் சூரணமாகவே நமக்கு கிடைக்குதுங்க. நல்ல சடாமாஞ்சில் அப்படின்னு சொல்றது நரம்புகளுக்கு உறுதி அளிக்கக்கூடியது, ஆனால் நல்ல வெப்பத்தன்மை இருக்கக்கூடியதுங்க. இந்த சடாமாஞ்சில் சூரணம் அப்படின்னு சொல்றது காலை இரவு 2 வேளையும் நம்ம நெய்யில் கலந்து சாப்பிடணும். அப்பதான் அதனுடைய வெப்பத்தன்மைக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு, அதுவும் நெய் நம்ம உணவுல சேர்த்து எடுக்கும்போது நரம்புகளுக்கு இது வலிமை சேர்க்கக்கூடியது. நல்ல நரம்புகள் நமக்கு வலிமையாக இருக்கணும், கை நடுக்கம் குறையணும், கால் நடுக்கம் குறையணும் அப்படின்னா இந்த சடாமாஞ்சில் தாராளமாக நீங்க பயன்படுத்தலாங்க. இந்த சடாமாஞ்சில ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நெய் நெய் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காலையும் இரவும் 2 வேளை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்களேன். உங்க உடல் நலன்ல நிறைய மாற்றம் தெரியும். அதுல முக்கியமாக இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த சதாவரி சூரணம் நமக்கு பயன்படுது. அதே மாதிரி வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த எண்ணெய் குளியல் எடுக்கிறதுனால நம்ம தலையில இருந்து உடல் முழுவதும் நல்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு எண்ணெய் குளியல் எடுக்கும்போது உடல் நல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸா இருக்கட்டும், நரம்பு வீக்கா இருக்கா அதுக்கும் சரி. இதுல நல்ல ஒரு ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்தி தலைக்கு குளியல் நம்ம எடுத்துட்டு வரலாம். இந்த நல்லெண்ணெய்க்கு பதிலாக சித்த மருத்துவத்துல நிறைய தைல வகைகள் இருக்குங்க. இதுல முக்கியமாக பார்த்தோம்னா குறுந்தொட்டி, சிட்ராமுட்டி இந்த தைல வகைகளை பயன்படுத்தலாம். குறுந்தொட்டி தைலமோ சிட்ராமுட்டி தைலமோ நம்ம பயன்படுத்த உடல் நலனின் நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும். தொடர்ந்து வாரம் ஒரு முறை இந்த எண்ணெய்களை பயன்படுத்தி நம்ம ஆயில் பாத் எடுக்கிறதன் மூலயமாக நரம்புகள் நல்லாவே வலிமையாக ஆரம்பிக்குதுங்க. இதனோட சேர்த்து தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா இந்த எண்ணெய் குளியலோட அன்னைக்கு எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு கொஞ்சமாக இந்த முளைக்கட்டிய பயிறு வகைகள் இருக்கு இல்லையா, இதுல கஞ்சி சேர்த்து சாப்பிடும்போது உடலிலும் நிறைய உஷ்ணம் இல்லாமல் இருக்கும். உடலும் நிறைய உஷ்ணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு இந்த முளைக்கட்டிய பச்சை பயிரோ இதுல தேங்காய் பால் சேர்த்து கஞ்சி மாதிரி குடிக்கலாம். இல்ல நம்ம உளுந்து, எள்ளு இதையுமே நம்ம சேர்த்து கஞ்சி மாதிரி பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது நரம்புகளுக்கு அதிக ஆற்றலை இது தரக்கூடியது. இன்னும் முக்கியமான ஒரு மருந்து வகை, நம்ம நரம்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு அஸ்வகந்தா நெய்யை பயன்படுத்தலாங்க. இதுல அஸ்வகந்தா இதனோட இன்னும் சில மூலிகைகளும் சேர்த்து இருக்கு. அஸ்வகந்தாவோட என்னென்ன மூலிகைகள் சேர்த்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல அஸ்வகந்தாவோட வால்மிளகு. வால்மிளகு அப்படின்னு சொல்றது பெஸ்ட் நர்வின் டானிக். நரம்புகள்ல இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள், எங்க நரம்புகள் அடைப்புகள் இருந்தாலும் இல்ல நர்வ்ஸ் டேமேஜ் இருந்தாலும் நமக்கு நர்வ்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சரி செய்யறதுக்கும் வால்மிளகு முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கு. ஸோ இதனோடையும் இதுலேயுமே நமக்கு சடாமஞ்சள் சேர்ந்திருக்கு. ஸோ சடாமஞ்சள் இதில் சேர்ந்திருக்கு. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள். ஸோ மஞ்சளும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய இந்த அஸ்வகந்தா நெய்யை காலையிலும் சரி மாலையிலும் சரி ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறது மட்டும் இல்லாமல் நம்ம நரம்புகள் வலிமையாக்கப்படுதுங்க. அதே மாதிரி கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு அல்சர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த அஸ்வகந்தா நெய்யை பயன்படுத்தலாம். ஸோ கை கால்கள்ல நடுக்கம் இருக்கா, கவலையே வேண்டாம். இந்த மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.